உலகத்தில் எதை பற்றியும் கவலைப்படாத ஆட்டுக்குட்டி மாதிரி ஊருக்குள்ள நடக்கிற இந்த குழப்பம், இந்த பிரச்சனையை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லை, அதை பற்றி தெளிவும் இல்லை செவனிக்கு. எப்பவும் காலையில் கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி வீட்டில் நீராகாரம் குடிச்சிட்டு தான் அப்புறம் வருவா. அதுக்கப்புறமா அவங்க ஆத்தா வந்து கஞ்சி கொண்டுட்டு வரும், இல்லாட்டி அவங்க அப்பங்கிட்ட கொடுத்து விடும். காட்டுக்கு கொண்டு வந்து அவங்க எங்கே மேய்ச்சல் நடக்குதோ அங்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க, அங்கே கஞ்சி குடிக்கும். ஆனால் அன்னைக்கு அந்த நீராகாரத்தை கூட குடிக்கல, ஒரே குதியாட்டமாக குதிச்சுட்டு நேராக கடைக்கு வந்துட்டா செவனி. ஊர் கூட்டம் கூடிடுச்சு. குறுகியாக்க போனவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஊர் சனமெல்லாம் வந்து உட்காந்துருக்குது. பொன்னப்ப நாயக்கர் அவர் சம்சாரம் வந்து உட்காந்துருக்குறாங்க. எல்லா பேரும் கசகச குசு குசுன்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஒரு கலெக்டர் நேக்டர் வழக்கம் போல் வந்து உட்காந்துட்டாரு. கொஞ்சம் பொடி எடுத்து லேசாக மூக்கில் போட்டுட்டு பல்லுலையும் போட்டுட்டு அப்படியே அந்த இளம் போதைக்கு போயிட்டு அப்படி பார்க்குறாரு. சுற்றி முத்தியும் பார்த்துட்டு, ஏமிரா பெத்த போட்டு திம்மனாக்கிற எக்கடா அப்படின்னு கேட்குறாரு. அவர் பக்கத்து இந்த காவல்காரை வந்து காதில் ஏதோ சொல்கிறான். ஓ சரி 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 அப்படி சொல்லிட்டு, அப்புறம்ப்பா என்ன ஆச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. உடனே குறியோக்க போனவங்க சொல்கிறாங்க, அதாங்கய்யா நாங்கள் 1க்கு 2 இடமா போய் பார்த்தோம். அந்த சாமி சத்தியமாக இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. 2 இடத்துலையும் 100க்கு 100 வந்து நம்ம பொன்னப்ப நாயக்கர் மேலே தான் குறி தகஞ்சு இருக்குதுங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னப்ப நாயக்கர் அதை ஒத்துக்கவே இல்லை. சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த குதத்தை நான் செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு. எந்த கோயிலையும் வந்து நான் சூடம் போத்தி சத்தியம் பண்ணுறேன்னு. அவன் சொல்கிறதெல்லாம் பொய் தாங்க. அவன் வாயிலேருந்து உண்மையே வராது. அவன் கை ஒரு நாள் ஒரு பொழுதும் ஒரு இடத்துல இருந்ததில்லை. எங்கே தான் நீளம்னு இல்லை, எல்லா பக்கம் அவன் கை நீளம் அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் இல்லைங்க சின்னையா அப்படின்னு அந்த வயசாளிட்டு போகிறாரு. உடனே மனுஷன்னா கேட்டா, என்ன அவனோட சின்னையா இல்லை சின்னையான்னு கோவமாக சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் திரும்பினே மன்சூர் நாயக்கர் அடிக்கிறது கையை வாங்குறாரு. எல்லா பேரும் வந்து அவரை தடுத்து நிறுத்திக்கிறாங்க. மன்சூர் நாயக்கருக்கு ஏன் அவ்வளோ கோவம் வருதுன்னா, அவர் வந்து தோட்டத்தில் மெகா போட்டிருந்தார். அது இல்லாமல் அகத்திக்கீரை வச்சுருந்தார். தினமும் அவர் தோட்டத்தில் வந்து அகத்திக்கீரை மட்டும் களவு போயிட்டே இருந்தது. எப்படியா அதை பிடிச்சான்னு சொல்லிட்டு அன்னைக்கு வீட்டு காவலுக்கு போய் காட்டில் போய் காவலுக்கு உட்காந்துருக்கிறாரு. அந்த இதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பக்கம் யாரோ ஒரு கிணத்துல ஒருத்தன் தண்ணியை போட்டு போய் விழுந்து செத்து போயிட்டான். அவன் வந்து ராத்திரி பேயா சுற்றிட்டு இருக்கான்னு ஏற்கனவே பொன்னப்பரோட லீலை கதை கட்டிட்டு இருந்தார். சரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு யார் தான் திருடுறான்னு பார்த்தோம்னா அவன் மன்சூர் நாயக்கரை அப்படியே ஒளிஞ்சிருந்தார். எதிர்த்த மாதிரி நல்லா ராத்திரி நேரத்தில் ஒரு உருவம் வந்து அகத்துக்கிளையே புடுங்க வந்தது. இவர் மன்சூர் நாயக்கரை பிடிக்கலான்னு போகிறப்ப அந்த உருவம் ஜிங்கு 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 4 குதி குதிச்சு வேகமாக ஓடி போய் தொப்புன்னு கிணத்துக்குள்ளே தாண்டி குதிச்சிச்சு. ஆஹா கெட்டுதுடா, கழுத பேய் தாண்டா வந்துருச்சு, உயிர் பழச்சண்டா சாமின்னு அலறி ஓடிச்சு ஓடியாந்தவர் வீட்டில் வந்து படுத்தவர் தான். 3 நாளாக காய்ச்சல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் மருந்து மாத்திரை கொடுத்து ஸ்ப்ரே ஒட்டி சாமி வந்துருச்சு. போட்டதுக்கப்புறம் தான் சரியாச்சு. கொஞ்சம் நாள் கழிச்சான்னு தெரிஞ்சு இது பொன்னப்ப நாயக்கரோட லீலைன்னு. அதில் அவர் அகத்திக்கொலை களவாண்டது கூட அவருக்கு பெரிய இதாக போகல. இந்த உள்ளிக்காக பயந்துக்கிட்டு நம்ம காய்ச்சல் வந்துருச்சு அப்படிங்கிறது அவருக்கு பெரிய மானக்கேடாகி போச்சு. அதான் அவருக்கு அவ்வளோ கோபம் வந்தது. சரி ஒட்டுமொத்த ஊரும் நமக்கு எதிராக இருக்குது, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பொன்னப்ப நாயக்கர் வேறு வழி இல்லாமல் இந்த ஊரில் இருக்கணும்னா அந்த பஞ்சாயத்து என்ன சொல்லுதோ அந்த தண்டத்தை கட்டித்தான்னு சொல்லி அந்த தண்டத்தொகையை கட்டிட்டார். வெயில் ஏறிக்கிட்டே போகுது. ஒவ்வொருத்தராக ஆடுகளை கடையிலேருந்து மேய்ச்சலுக்கு பெறப்பட்டு கூட்டு போக தயாராகிட்டாங்க. கீதாரியும் எல்லாத்துக்கும் பங்கு பிரித்து அனுப்பிச்சிட்ருக்காரு. இன்னும் எல்லப்பணம் காணோம். செவனி அப்படி அங்கிட்டு இங்கிட்டு நில கொள்ளாமல் தவிச்சிட்டு ஓடி வெளியே எட்டி பார்த்துட்டு உள்ளே வரமா இருக்கிறா. இவங்க கூட மேய்ச்சலுக்கு வர லகுவன கவுண்டரு, ஏம்ல செவனி ஏன்னா குட்டி போட்ட ஆடு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டுருக்கிறியாமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் திரும்பி அவரை பார்வை பார்த்துட்டு நேராக கிதாரிகிட்ட வர்றார். என்ன அப்படிங்கிற மாதிரி கீதாரி பார்க்குறாரு செவனியை. மணி ஆகிட்டே போகுது, கடையை மேய்ச்சலுக்கு கூப்பிட்டு போகணும், இன்னும் முதலாளி வரலையே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. அப்படின்னு கேட்குறா. எல்லாப்பண்ணா இந்த பிள்ளை கூப்பிட்டு, இந்த பிள்ளை கூட வரும் மேய்ச்சலுக்கு போ
மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு ராமசுப்பு நாயகர். ஏன் முதலாளி வரலையா அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த புள்ள அவங்க இனிமேல் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு செவனி அப்படி உத்து பார்க்குறான். அந்த பார்வை அவன் நெஞ்சில் வேலால் குத்துன மாதிரி இருந்துச்சு. அவன் சொன்ன வார்த்தை இனிமேல் வரமாட்டாருன்னு சொன்ன வார்த்தை காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றின மாதிரி. ஏன் எல்லாமே மேய்ச்சலுக்கு வரல? ஏன் திம்மைய நாயக்கர் குறியேக்க போகலை? ஏன் பொன்னப்ப நாயக்கர் கடைசி வரைக்கும் இந்த தப்பை நான் பண்ணவே இல்லை, ராக்கம்மாவோட புஞ்சையில் நான் அலிம்பு பண்ணலை அப்படின்னு அவ்வளோ தூரம் உறுதியாக இருந்தார். ரெட்டக்கவது நாயக்கரை பார்த்து திம்மை நாயக்கரும் ராமசுப்ப நாயக்கரும் என்ன சொன்னாங்க?